بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. وعن جابر بن عبد الله رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم سئل: أكنت ترعى الغنم؟ قال: نعم. وهل من نبي إلا رآها؟ رواه البخاري. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: ما بعث الله نبيا إلا راعي غنم. قال أصحابه: وأنت يا رسول الله؟ قال: وأنا. رواه ابن ماجه. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم: لكل نبي دعوة مستجابة يدعو بها وأريد أن أختبئ دعوتي شفاعة لأمتي في الآخرة. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஆரம்பமாக அல்லாஹ்வை போற்றியவனாக எம் உயிருக்கு உயிராய் உயிரை விடவும் பெருமதியான எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமான இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்திலே இன்று நாம் ஹிஜ்ரி 1447 ஆண்டில் ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 10வது நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரபியுனில் அவ்வல் மாதத்தில் விசேஷமாக ஏனைய மாதங்களை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதை முழுமையாக இல்லாவிட்டாலும் அதிகமாக பேசப்படுவதை, புகழப்படுவதை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக, அருட்கொடையாக, ஒளியாக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்திலேதான் எம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் மாணவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அடிப்படையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனால் இலங்கை பூராக மாத்திரமல்ல, உலகம் பூராக
அதிகமான மஸ்ஜிதுகளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற இந்த கிதாபு அழகாக, சிறப்பாக, செழிப்பாக பெரும் கூட்டங்கள் கூடுகின்ற சபைகளில் வாசிக்கப்படுவதை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் எம்முடைய ஊரில் மஸ்ஜிது ரௌலா இந்த பள்ளிவாசலில் மாத்திரமல்ல, எம்முடைய ஊரில் இருக்கின்ற எல்லா ஜும்ஆ மஸ்ஜிதுகளிலும், தைக்கியாக்களிலும், எல்லா இடங்களிலும், மதரசாக்களிலும் இந்த அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை சம்பந்தமான இந்த கிதாபு வாசிக்கப்படுவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எமக்கு தந்த ஒரு கிருபையாக, அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வருவதற்கு முன்பு கொழும்பில் அமைந்திருக்கின்ற உம்மு ஜாவியா என்ற அந்த மஸ்ஜிதிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு வாய்ப்பின் பொழுது அந்த மஸ்ஜிதுடைய தலைவர் மற்றும் நிர்வாகத்தினுடைய கவலைக்கிணங்க அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக, அளப்பெரும் கிருபையின் காரணமாக தங்களுடைய சொந்த பணங்களினால் இலங்கை பூராக எல்லா மஸ்ஜிதுகளிலும் இந்த அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற இந்த கிதாபு வாசிக்கப்பட வேண்டும் என்ற நன்னோக்கோடு அன்று கூடியிருந்த அந்த சபையில் இலங்கையில் இருந்து பல ஊர்களில் இருந்து, பல மாவட்டங்கள், பல மாகாணங்களில் இருந்து கலந்து கொண்ட உலமாக்கள், மதரசா உஸ்தாத்மார்கள், மாணவர்கள், பெரியோர்களின் சபையிலே எம்முடைய ஊருக்கும் இந்த அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபு எல்லா மஸ்ஜிதுகளுக்கும், எல்லா மதரசாக்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய இஹ்லாசுக்குரிய பரிபூர்ண கூலியை வழங்குவானாக என்று இந்த சபையில் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த நிர்வாகிகள் அந்த சபையிலே சொன்னார்கள், இலங்கையில் எந்த இடத்துக்கு, எந்த ஊருக்கு தேவையான எத்தனை கிதாபுகளாக இருந்தாலும் உடனே நாங்கள் அதை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம், எந்த அளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததின் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக அதுவே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்ப நாட்களில் இருந்து ஒவ்வொரு தலைப்பினூடாக நாங்கள் பாடங்களை கற்று வந்தோம். ஒரு பாடமாக, ஒரு உபதேசம் செய்யப்படுகின்ற ஒரு சபையாக அல்லாஹு தஆலா எமக்கு இந்த சபையை இன்றும் அமைத்து தந்திருக்கின்றார். இன்றைய தலைப்பில் உத்தம நபியின் உழைப்பும் உத்தம நபியின் தியாகமும் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சில நிமிடங்கள் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தால், உழைப்பு என்று வருகின்ற பொழுது உழைப்பும் தியாகமும் அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஒருவர் உழைப்பாக தன்னை ஈடுபடுத்துகின்ற பொழுதோ நிறைய தியாகங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தார், ஒரு நோக்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தார். உதாரணமாக, ஒருவர் ஒரு அழகான வீட்டை கட்ட வேண்டும், அல்லது ஒரு பெருமதியான வாகனத்தை வாங்க வேண்டும், அல்லது ஒரு காணியை வாங்க வேண்டும், அல்லது விளையாட்டு துறைகளில் இன்னும் என்னவெல்லாம் துறைகள் இருக்கின்றனவோ அந்த துறைகளில் ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உழைப்பாளியாக அவர் ஆரம்பத்தில் ஆரம்பித்து உழைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தியாகங்கள்,
கஷ்டங்கள், சோதனைகள் இவைகளை சகித்துக் கொண்டு இந்த இரண்டு விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவருடைய இலக்கை அவர் அடைந்து கொள்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இலக்கு அந்த ஆகிரத்தாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது. ஈமானாக, தக்வாவாக, ஒரு இறை நேசராக உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் வாழ வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருந்தது. உழைப்பு என்று வருகின்ற பொழுது எம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ரஸாக்காக இருக்கின்றான். உலகத்தில் இறைவனே இல்லை என்று வணங்குகின்ற நாஸ்திகர்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களுடைய பரக்கத், 7 பூமிகளுடைய பரக்கத், 7 கடல்களுடைய பரக்கத், மரம் செடிகளுடைய பரக்கத், அனைத்து பரக்கத்துகளில் இருந்தும் அவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கின்றான். இறைவனை வணங்காதவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கின்றான். உண்மையான ஒரு முஃமின், அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடிய, ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையிலே உழைக்க வேண்டும் என்பதின் அவசியம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது சில சஹாபாக்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னிடம் இருந்த ஒரு சாட்டை, சௌக்கை உயர்த்தி ஓங்கி அங்கே அமர்ந்திருந்தவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் இந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பதின் மூலமாக 7 வானங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய 7 வானங்களும் தங்கத்தையோ வெள்ளியையோ அது பொழிய வைக்காது, தங்கத்தையோ வெள்ளியையோ அது கொட்டாது. மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு தவக்குல் என்று நாங்கள் தொழில் செய்யாமல், உழைக்காமல், முயற்சி செய்யாமல் தொழுவது, குர்ஆன் ஓவது, திக்ர் செய்வது என்று மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சொன்னார்கள், வானங்கள் தங்கத்தையோ வெள்ளியையோ நீங்கள் வைக்கின்ற இந்த தவக்கலின் மூலமாக அது கொட்டாது. நீங்கள் வெளியே சென்று தொழில் செய்யுங்கள், வெளியே சென்று நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், உழையுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உழைப்பதின் மூலமாக ஒருவர் உயர்வை பெறுகின்றார். உழைக்காமல் இருப்பதினால், சோம்பேறிகளாக இருப்பதினால் இவர்களுக்கு மற்றவர்களிடம் கை நீட்டுகின்ற தன்மை, யாசகம் கேட்கின்ற தன்மை போன்ற மற்றவர்களிடம் தேவைப்படுகின்ற தன்மை உருவாகிறது. எனவே உழைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது உயர்வை தரும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். ஒருவருடைய இலக்கை அடைவதற்கு உழைப்பும் தியாகமும் தேவைப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த இந்த உழைப்பை பற்றி ஒரு தடவை ஒரு சஹாபி, மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரி சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாசகம் கேட்கின்றார், எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கின்றீர்களே, உங்களுக்கு உழைக்கலாமே, தொழில் செய்யலாமே, வியாபாரம் செய்யலாமே, முயற்சி செய்து யாசகம் கேட்காமல் நீங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளலாமே என்று கேட்டுவிட்டு கேட்கின்றார்கள். சொல்லிவிட்டு, உங்களிடம் வியாபாரம் செய்வதற்கு ஏதாவது முதல் இருக்கிறதா, முதலீடு செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் ஒரு பழைய கனத்த ஒரு போர்வையும்
பெட்ஷீட் என்று சொல்கின்றோமே, ஒரு போர்வையும் ஒரு சிறிய ஒரு பாத்திரமும் இருக்கிறது. அந்த போர்வையினால் பாதியில் உறங்கி மீதியில் என்னை நான் போத்திக் கொள்வேன் உறங்குகின்ற பொழுது. அந்த பாத்திரத்தினால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் தேவைப்படுகின்ற பொழுதோ நீர் அருந்துவதற்காக பயன்படுத்துகின்றேன். இந்த இரண்டையும் தவிர என்னிடம் வேறு எதுவும் கிடையாது என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இரண்டையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த போர்வையையும் பாத்திரமும் கொண்டு வரப்படுகிறது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு பொருளையும் எடுத்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏலம் போட்டார்கள். நாம் சொல்லுகின்றோமே வெந்தேசி என்று, ஏலம் போட்டார்கள். சொன்னார்கள், இந்த சஹாபியுடைய இந்த இரண்டு பொருள்களை விற்று இவர்கள் தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடாக இதை நான் ஏலம் செய்கின்றேன், உங்களில் யார் இதை விலை கொடுத்து வாங்க தயார் என்று சொன்ன பொழுது ஒரு சஹாபியுடனே, யா ரசூலல்லாஹ், நான் அதற்கு ஒரு திர்கம் தருகிறேன் என்று கையை உயர்த்தினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவைகளாக, இதற்கு மேலாக யாராவது இருக்கின்றீர்களா, ஒரு திர்கத்துக்கு மேலாக விலை கொடுத்து வாங்குவதற்கு யாராவது இருக்கின்றீர்களா என்று 3 தடவைகளாக கேட்க, இன்னொரு சஹாபி கையை உயர்த்தி, யா ரசூலல்லாஹ், நான் 2 திர்கங்களுக்கு வாங்கிக் கொள்கின்றேன். இந்த போர்வையையும் பாத்திரத்தையும் 2 திர்கங்களுக்கு வித்து அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திர்கத்தையும் கொடுத்து சொன்னார்கள், ஒரு திர்கத்துக்கு உங்களுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அது உணவு தேவைகள், ஏதோ தேவைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்களுடைய மற்ற அந்த திர்கத்துக்கு ஒரு கோடாரியை நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி அவ்வாறே ஒரு திர்கத்துக்கு ஒரு கோடாரியை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தினாலே அந்த கோடாலிக்கு ஒரு பிடியை வெட்டி, அதற்கு ஒரு பிடியை வெட்டி அதை சமைத்து அந்த மனிதருக்கு கொடுத்தார். இப்பொழுது நீங்கள் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி தொழில் செய்து நீங்கள் உங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உயர்வை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். மற்றவிடம் யாசகம் கேட்டு, நீங்கள் கரம் நீட்டி கேட்டு உங்களுடைய உயர்வை தாழ்த்திக் கொள்ளாமல் வியாபாரம் செய்யுங்கள், தொழில் செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள் என்று, உழைப்பில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கோடாரியை கொடுத்து சொன்னார்கள். 15 நாட்களுக்கு பிறகு என்னிடம் நீங்கள் மீண்டும் வர வேண்டும், 15 நாட்களுக்கு முன்பு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். 15 நாட்கள் கழிந்து அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது என்னிடம் 10 திர்கங்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அவர் அழகாக உழைத்து சம்பாதித்து 10 திர்கங்களை சேகரித்து பிறகு அதன் மூலமாக தன்னை வளர்த்துக் கொண்டார். தனக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான விடயங்களை அவர் அதன் மூலமாக பெற்றுக்கொண்டார் என்ற அழகான ஒரு இந்த பாடத்தை, உழைப்பின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களை பொறுத்தவரையில் யாருமே யாசகம் கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கவில்லை. ஜக்காத் எடுப்பதை கூட, சதக்காக்கள் எடுப்பதை கூட நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஹராமாக ஆக்கி வைத்திருந்தார். ஹதியாக்களை தவிர ஜக்காத் பணங்கள், சதக்காக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கூட அவைகளை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி வைத்திருந்தார். எந்த அளவென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்கள் உழைத்து உங்களின் மூலமாக நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் உழைத்திருக்கின்றீர்களா? உழைப்பை பற்றி சொல்கின்ற பொழுது வியாபாரம் செய்யுங்கள், தொழில் செய்யுங்கள், தவக்குல் தவக்குல், அல்லாஹ் அல்லாஹ் என்று மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து
நீங்கள் இப்படித்தான் தவக்குலை நீங்கள் வளர்த்திக் கொள்ளாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வ இன்ன லக ஃபின் நஹாரி சபஹன் தவீலா, பகற்பொழுதில் உங்களுக்கு நீண்ட நீச்சல் இருக்கிறது, நீண்ட நேரம் உங்களுக்கு இந்த பூமியினால் சுற்றித் திரிந்தேன், உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். ஏனென்றால் இரவு நேரத்தில் வியாபாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, வியாபாரத்தில் ஈடுபடவில்லை. இரவு நேரங்களை முழுமையாக இபாதத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உழைத்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், உயர்த்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் உழைத்திருக்கின்றீர்களா என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நானும் உழைத்திருக்கின்றேன், சம்பாதித்திருக்கின்றேன். நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு சிறுபராயத்திலே தன்னுடைய சாச்சா அபூ தாலிபோடு அவர்கள் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுபராயத்திலே ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக மக்கள் கொடுக்கும் கூலிகளை வாங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். உழைப்பின் முக்கியத்துவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எந்த நபிமார்களும் ஆடு மேய்க்காதவர்களாக, உழைக்காதவர்களாக, தொழில் செய்யாதவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பவில்லை என்பதாக சொன்னார்கள். அந்த வகையிலே நபிமார்களுடைய உழைப்புகளை பற்றி பார்க்கின்ற பொழுது ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் யஸா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் தச்சு வேலை செய்யக்கூடியவர்களாக, வடுபாஸ் என்று சொல்கின்றோமே, இவர்கள் மரம் வேலைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தச்சு வேலை செய்யக்கூடியவர்களாக, தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் வேட்டையாடக்கூடிய தொழிலாக தன்னுடைய வாழ்க்கையில் இவர்களும் உழைத்து தொழில் செய்திருக்கின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் போன்ற நபிமார்கள், ரசூல்மார்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று கிதாபுகளிலே அழகாக எமக்கு வரலாறு கற்றுத்தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, யாசிப்பவன் பொதுவாக தொழில் செய்யாமல், உழைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களிடம் யாசிப்பவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றார்கள். கியாமத்துடைய நாளிலே யாசகம் கேட்பவர்கள் மஹ்ஷர் மைதானத்திலே முகத்திலே சதையே இல்லாமல் முள்ளும் கூடுமாக அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் நிறைய யாசகம் கேட்பவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விபரீதங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இழிவை கொடுக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய ஒரு குறையை உண்டாக்கும் என்றெல்லாம் எமக்கு இந்த யாசகம், உழைக்காமல் வியாபாரம் செய்யாமல் யாசகம் கேட்டு தன்னுடைய தேவைகளை மற்றவர்களிடம் கரம் நீட்டி கேட்கக்கூடிய சமூகத்தை இஸ்லாம் வெறுக்கிறதே. இஸ்லாம் எப்பொழுதும் நீங்கள் உழைத்து உங்களுடைய கரத்தினால் உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்ண கொடுங்கள், உடுக்க கொடுங்கள், உறங்க கொடுங்கள், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால் தான் உழைப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு உழைப்பாளி உங்களுடைய வீட்டிலோ உங்களுடைய கடையிலோ உங்களுடைய ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு உழைப்பாளி
தன்னுடைய உழைப்பை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அவருடைய வியர்வை வடிந்து காய்வதற்கு முன்பு அவருடைய கூலியை நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள் என்று இஸ்லாம் எமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சில சஹாபாக்கள் தொழுகைக்காக சபையில் வருகின்ற பொழுது சில சஹாபாக்களிடம் வேர்வை வடிகின்ற நிலைமையை, வேர்வையுடைய அந்த துருவாடை வீசுகின்ற நிலைமையை காண்கின்ற பொழுது சஹாபாக்கள் பொதுவாக எல்லோரும் உழைப்பை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள், உழைப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள் என்ற பாடத்தை எமக்கு கற்றுத்தருகின்றது. உழைக்காமல் ஹராமாக பணங்களை செலவழிப்பதினால், உழைக்காமல் பொதுவாக சாதாரணமான வியாபாரிகளை நாங்கள் கண்டு வருகின்றோம். சாதாரணமான வியாபாரி என்றால் நாங்கள் ஒவ்வொருவர்களையும் தரம் பிரித்து பேர்களை நான் சொல்லவில்லை. சாதாரணமான வியாபாரி அன்றாடம் ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் தேடி தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கூலி வேலை செய்து தன்னுடைய கரங்கள் எல்லாம், கரங்களில் இருக்கின்ற விரல்கள் எல்லாம் கடினமாக காணக்கூடிய சஹாபாக்களுடைய கரங்களை பிடித்து இது சொர்க்கத்துக்குரிய கரங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உழைப்பின் ஆர்வத்தை, ஆசையை ஊட்டியிருக்கின்றார்கள். ஹராமாக உழைக்காமல் பணங்களை சம்பாதித்து, ஹராமாக பணங்களை சேகரித்து எம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்து நாமும் உண்ணுவதினால் முதலாவது ஏற்படுகின்ற விளைவு என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஊரிலே பாருங்கள், இன்று எம்முடைய ஊரில் மாத்திரமல்ல, அதிகமான ஊர்களிலே கொடிகட்டி பறக்கும் செல்வந்தர்கள் என்று சொல்லுவார்கள். எப்படி கொடிகட்டி பறக்கின்றார்? அவருடைய வீட்டை பார்த்தால் மாளிகை போன்று இருக்கிறது, வாகனத்தை பார்த்தால் 2 கோடி 3 கோடி, ஊரில் இல்லாத யாரிடமும் இல்லாத வாகனங்கள், நிறைய பணங்கள், சபையில் முன்னால் இருப்பார்கள். உலகத்துடைய சபைகளில் கேட்டால் சொல்வார்கள் அவர்கள் செல்வந்தர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். எம்முடைய செல்வத்தில் ஹராம் கலப்பட்டால், ஹராம் எம்முடைய செல்வத்தில் கலப்படமாக ஆனால் அதனால் ஏற்படுகின்ற முதல் விளைவு என்ன தெரியுமா? அமல்கள் செய்வதற்கு ஆசை, ஆர்வத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஹராமான பணத்தை உண்ணுவதினால், ஹராமான பணம் எம்முடைய வாழ்க்கையில் கலப்படமாக ஆனால் முதலாவது ஏற்படுகின்ற எம்முடைய அழிவுக்கு காரணம் அமல் செய்வதற்குரிய ஆசை இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஊரில் எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்து கொடுத்திருக்கின்றார். ஆனால் வாழ்க்கையில் தொழுகை இல்லை, வியாபாரத்திற்காக இரவு பகலாக முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிடம், அரை மணித்தியாலம் குர்ஆனை ஓதுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள மாட்டார்கள். கொஞ்ச நேரம் திக்ர்கள், ஸலவாத்துக்கள், தஸ்பீஹ்களில் ஈடுபடுவதற்கு தன்னை அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். வாய்ப்புகளை அவர்கள் அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எம்முடைய வசதி வாய்ப்புகள், எம்முடைய செல்வம் எப்பொழுதும் இன்ஷா அல்லாஹ் ஹராத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றதாக நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எமக்கு கிருபை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அப்படி ஹராத்தோடு சம்பாதிச்சு சொத்து செல்வங்களை சேகரித்து அமல் செய்தாலும் அல்லாஹ் அதற்கு இன்பத்தை கொடுக்க மாட்டானாம். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சிலர் அமல் இபாதத்துகளை செய்வார்கள். எதற்காக? மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக. அது தொழுகையாக இருக்கலாம், ஏனைய அமல் இபாதத்துகளாக இருக்கலாம். இன்பத்தோடு, தேவையோடு, ஆசையோடு, அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் அமல் செய்ய மாட்டார்கள் என்று அன்பார்ந்தவர்களே எமக்கு இமாம்கள் கற்றுத்தருகின்ற பாடங்கள். அது மாத்திரமல்ல, அப்படி ஹராம் கலப்பட்டு அமல் செய்தான் அதனுடைய விளைவுகளில் ஒன்றுதான்
அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அவைகளை சுருட்டி மாறி எம்முடைய முகத்திலே அவைகளை எரிந்து விடுகிறான் என்பதாக எமக்கு ஷரியத் கற்றுத் தருகிறது. அது மாத்திரமல்ல, ஹராம் களவட்டு எம்முடைய இபாதத்துகளில் வாழ்க்கையிலே இபாதத்து செய்து முடிவாக துஆக்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஹராம் உடம்பிலே களவட்டு இருக்கிறதே, நாங்கள் துஆ கேட்கின்றோம். எமக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராம் களவட்ட அந்த உடம்புடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செல்வத்தில் இருந்து பரக்கத்தை எடுத்து விடுகின்றார். இன்று நிறைய பேருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் சொல்லுவார்கள் பணம் இருந்து வேலை இல்லை, பரக்கத்தே இல்லை, எப்ப வருகிறது எப்ப போகிறது என்று தெரியாது என்று நிறைய செல்வந்தர்கள் கவலைப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். அடுத்ததாக அதில் இன்னொன்றுதான், ஹராம் களவட்ட அந்த செல்வத்தின் மூலமாக எம்முடைய உடம்பில் களப்படுவதினால், வாழ்க்கையில் களப்படுவதினால், அன்பார்ந்தவர்களே, எம்முடைய வாழ்க்கையிலே எம்முடைய வாழ்க்கை பாவத்துக்கு துணை போகும். ஹராம் களவட்டால் பாவம் செய்வதற்கு எங்களுடைய உள்ளம் எங்களை தூண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அன்பார்ந்தவர்களே, ஹராமாக சம்பாதித்தால், ஹராமாக உழைத்து சம்பாதித்தால் எப்படி அந்த பணம் வந்ததோ அப்படியே அந்த பணம் திரும்ப போய்விடும் என்பதாக ஷரியத் எமக்கு சொல்கிறது. இதை நாங்கள் பொதுவாக சொல்கின்றோமே, ஹராமாக சம்பாதித்தால் அத்தனையும் இழந்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இவைகளை நாங்கள் மிக அவதானமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து சம்பாதித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வது என்பது, அன்பார்ந்தவர்களே, பெரும் பெரும் தொழிலாளர்களாக, வியாபாரிகளாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. சாதாரணமான ஒரு வியாபாரியாக இருந்தாலும் அதன் மூலமாக அவர் வரக்கத்தோடு வாழ்ந்து இறைவனுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்வார் என்றுதான் இஸ்லாம் எமக்கு உழைப்பையும், உழைப்பினால் செய்கின்ற பொழுதோ தியாகத்தையும் எமக்கு கற்றுத் தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஹராமினால் வளர்ந்த, ஹராத்தால் வளர்ந்த எம்முடைய உடம்பு சொர்க்கம் செல்லாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஹராமை சாப்பிடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கோபத்தை பெறக்கூடியவர்கள் என்றெல்லாம் நிறைய விடயங்கள் இந்த உழைப்பினுடைய அவசியத்தை எமக்கு கற்றுத் தருகின்றது. இரண்டாவதாக, அன்பார்ந்தவர்களே, தியாகம் என்று வருகின்ற பொழுது, தியாகம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் யாரும் தன்னுடைய இலக்கை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார், உங்களுடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் கஷ்டப்படாமல் சொர்க்கத்தை அடைவதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா? நீங்கள் அப்படி சொர்க்கத்தை அடைய முடியாது. உலகத்திலே அன்பார்ந்தவர்களே, சொர்க்கத்துக்காக தன்னுடைய பொருளை இழந்த சஹாபாக்களை விடவும் உலகத்துக்காக, சொர்க்கத்துக்காக தன்னுடைய உயிரையே இழந்தார்கள். தன்னுடைய உயிரை இழந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்கினார்கள். தன்னுடைய மனைவிமார்களை விதவையாக்கினார்கள். தன்னுடைய சொத்துக்களை இழந்தார்கள். எதனால்? அவர்களுடைய இலக்கு சொர்க்கமாக இருந்தது, துனியாவாக அல்ல, இந்த துனியாவுடைய ஆசையாக அல்ல. அவர்களுடைய இலக்கு அல்லாஹ்வுக்காக, சொர்க்கத்திற்காக, ஆகிரத்திற்காக, வெற்றிக்காக இருந்தது. அதனால் அவர்கள் தியாகம் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகம் என்பது பொதுவாக அதிகமான பயான்களில் நிறைய கேட்டிருக்கின்றோம். எத்தனை யுத்தங்கள் சகோதரர்களே! அகலி யுத்தத்தின் பொழுது சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த கஷ்டமான நிலைமையிலே உண்ணுவதற்கு கூட இல்லாத பசியோடு அவர்கள் அந்த அகலி குழிகளை தோண்டுகின்ற பொழுது அவர்களுடைய வயிற்றை காட்டுகின்றார்களே, யா ரசூலல்லாஹ்,
பசியாக இருக்கிறது, உண்ணுவதற்கு எதுவும் கிடையாது என்றே ஆடையை உயர்த்தி வயிற்றிலே கட்டப்பட்ட ஒரு கல்லை காட்டுகின்ற பொழுது எங்களுடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை உயர்த்தி காட்டுகின்றார்கள். 2 கற்களை கட்டி தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தியாகத்தின் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கையின் தியாகம் என்பது சாதாரணமானது அல்ல. சற்று சிந்தனை செய்து பாருங்கள். தாயிஃப் நகருக்கு சென்று வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் இன்று ஒவ்வொரு கட்டங்களிலும் தாயிஃபுடைய சம்பவத்தை படிக்கின்ற பொழுது கல்லால் அடித்தார்கள், பொல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், சிறுவர்களை கொண்டு ஏவி, மடையர்களை கொண்டு ஏவி, பெரியவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு துன்புறுத்தி அநியாயம் செய்ய முடியுமோ அந்த அளவு அவர்களுக்கு அநியாயம் செய்து தன்னுடைய உடம்பிலே இரத்த துளிகள் வடிந்து பூமியில் விழுகின்ற பொழுது வானத்தில் இருந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, உங்களுடைய இந்த சிரமத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை, அல்லாஹ் கூட இதை தாங்கவில்லை. நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் சொன்னால் இந்த 2 மலைகளை வைத்து இந்த தாயிஃபுடைய மக்களை அழித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தியாகமாக உணர்ந்தார்கள். தங்களுடைய உம்மத்தினர்கள், வரக்கூடியவர்கள் எப்படியாவது உணர்ந்து அவர்கள் இதனுடைய பெருமதியை பெற்றுக் கொள்வார்கள் என்று தன்னுடைய வாழ்க்கையில் தியாகத்துடைய அந்த வாழ்க்கை எமக்கு கற்றுத் தந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய சம்பவம் என்பது அன்பார்ந்தவர்களே, கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. தங்களுடைய வாழ்க்கையிலே தான் பிறந்து வாழ்ந்த தன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் வாழுகின்ற மக்கத்துல் முக்கர்ரமா, அல்லாஹ்வுடைய காபாவை சுமந்த புண்ணிய பூமியான அந்த பூமியை விட்டு நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையிலே தியாகத்தை கற்றுக் கொடுத்த அந்த தியாகம் தான் மிக முக்கியமான ஒரு பாடமாக ஹிஜ்ரத்துடைய பாடம். மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தியாகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு துஆவினால் எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைவதற்குரிய வாய்ப்பு இருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் முக்கியமான ஒரு சிறப்பு. அந்த சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருந்தார். பொதுவாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துஆ வழங்கப்பட்டது. அந்த துஆவை அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். சில சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த சஹாபாக்கள் எல்லோரும் அந்த துஆவை கேட்டு அவர்கள் உலகத்தில் பெற்றுக் கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள் உலகத்தில். 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவான காலம். ஆனால் உலகத்தில் தன்னை ஏற்ற சமூகமாக வெறுமனே 50 பேர்கள் தான். வெறுமனே 50 பேர்கள். தன்னுடைய மகன் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இருக்கின்ற பொழுது தமக்கு கொடுத்த அந்த அநியாயத்தினால், தமக்கு கொடுத்த தன்னுடைய சமூகத்துக்கு கொடுத்த அந்த அநியாயத்தினால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த கொடுக்கப்பட்ட துஆவை பயன்படுத்திக் கொண்டார்கள். யா அல்லாஹ், இதற்கு மேலாலும் என்னால் முடியாது. என்னுடைய இந்த சமூகத்தை பாதுகாத்து நீ மற்றவர்களை அழித்து விடு. அல்லாஹ் பெரும் வெள்ள பெருக்கை அனுப்பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய 50 பேர்களையும் அந்த கப்பலில் பாதுகாத்து ஜூது மலைக்கு கொண்டு சென்று மற்ற சமூகத்தை அழித்து விட்டார். அதே போன்று ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து சமூகத்தை அழிக்குமாறு துஆ செய்தார்கள். அல்லாஹ்
ஆது கூட்டத்தினர்களுடைய அந்த பெரும் காற்றை அனுப்பி அவர்களையும் அழிக்க செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் நைல் நதியிலே சமூகத்தை ஃபிரௌனும் படைபட்டாளத்தையும் அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சமூகத்தையும் பாதுகாத்தான். அன்பார்ந்தவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு துஆவை கொடுத்திருக்கின்றான். ஒரே ஒரு துஆ தான். அந்த துஆவை எப்பொழுது கேட்டாலும் அதை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று எல்லா நபிமார்களும் அந்த துஆவை கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம் எந்த அளவு இருந்தது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சொல்கின்றார்கள், ஆயிஷாவே, என்னுடைய ஈர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் கொல்லப்படுவார்கள். கழுச்சி வெட்டப்பட்டு தலை துண்டாக வேறு ஆக்கப்பட்டதே, நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கரவேந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஈர குழந்தைகளான 2 குழந்தைகளையும் நீ பாதுகாத்து அவர்களை நீ எனக்கு மீட்டிக் கொடு என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவர்களை கொலையில் இருந்து பாதுகாத்திருப்பார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மேற்கொண்ட எல்லா சிரமங்களிலும் மிகவும் அல்லாஹ் கவலைப்பட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்டு, இந்த பூமி 7 வானங்கள் 7 பூமிகள் இந்த முழு உலகமே கவலைப்படுகின்ற ஒரு தருணம் என்றால், தாயிப் நகரத்தில் இருந்து மக்கத்தை நோக்கி வருகின்ற உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்காவுக்கும் திரும்பி செல்ல முடியாது, தாயிபுக்கும் திரும்பி செல்ல முடியாது, சன்னம் தனியாக தத்தளிக்கும் அந்த தருணத்திலே உடம்பில் இருந்து உத்தம நபியின் உத்தம உதிரத் துளிகள் வடிகின்ற சந்தர்ப்பத்திலே வானத்தில் இருந்து இறங்கிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு தடவை, யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய தலையை அசைத்து இஷாரா செய்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த தாயிப் நகரத்து மக்களை 2 மலைகளை கொண்டு நான் அப்படியே அவர்களை அழித்து நெசுக்கி விடுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து வந்தார்களே, அப்பொழுதும் அந்த துஆவை பயன்படுத்தவில்லை. தன்னுடைய பிறந்து வளர்ந்து உறவினர்களை சுமந்த மக்கா காபாவை சுமந்த அந்த பூமியை விட்டு துரத்தி அடிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரே ஒரு துஆவை பயன்படுத்த முடியும். யா அல்லாஹ், நான் பிறந்து வளர்ந்த ஊரு, உன்னுடைய காபாவை சுமந்த ஊரு, என்னுடைய குடும்ப உறவுகள் இருக்கும் ஊரு, இந்த ஊரை விட்டு என்னை நீ வெளியனுப்பாமல் இதே ஊரிலே வீச்சு விடு என்று ஒரே ஒரு தடவை கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்திருப்பான். அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தின் பொழுதெல்லாம் பற்கள் இழந்து எத்தனையோ சிரமங்கள் கஷ்டங்களை சுமக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கேட்டிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகத்தின் அந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? தியாகத்தின் விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய பெருமதி என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு துஆவை வைத்திருக்கின்றார். ஒரே ஒரு துஆவை வைத்திருக்கின்றார். எதற்காக தெரியுமா? கியாமத்துடைய நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாங்கள் உலகத்தில் நிறைய பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், குழப்பங்களில் எங்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் நாசமாக்கி நாங்கள் மஹ்ஷர் மைதானத்திலே மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, நண்பர்களை இழந்து, உறவுகளை இழந்து, எல்லோரையும் இழந்து தனிமையில் தத்தளிக்கும் தருணத்திலே
எனக்காக என்னுடைய உத்தம நபி எனக்காக ஷஃபாஅத் செய்ய மாட்டாரா? எனக்காக சிபாரிசு செய்ய மாட்டாரா? உலகத்திலே சொன்னார்களே, இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் மறைந்திருக்கின்ற இந்த நாவையும், இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் மறைந்திருக்கின்ற இந்த மர்மஸ்தானத்தையும் எனக்காக எவர்கள் அதை ஹராத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார்கள். கியாமத்துடைய நாளிலே, மஹ்ஷர் மைதானத்திலே அவர்களுக்கு நான் ஜாமீன் வாங்கி கொடுப்பேன், நான் பிணை வாங்கி கொடுப்பேன். அல்லாஹ்விடம் சொல்லுவேன், இவர்களுக்கு நீ நரகத்தின் விடுதலையை கொடுத்து சொர்க்கத்தை கொடு என்று மன்றாடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே. அந்த ஷஃபாஅத், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆவை அவர்கள் கியாமத்துடைய நாளிலே உம்மத்தினர்களுக்காக வைத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நானும் நீங்களும் எங்களுடைய தாய்மார்கள், பெற்றார்கள், பெற்றார்களுடைய பெற்றார்கள், பெற்றார்களுடைய பெற்றார்கள், எம்முடைய வம்சங்கள், எம்முடைய ஊர் மக்கள், எம்முடைய நண்பர்கள், எம்முடைய குடும்பங்கள் இஸ்லாமியர்களாக இருப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றைய தியாகம், சஹாபாக்களுடைய தியாகம், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், வாலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்களுடைய அந்த தியாகங்கள் தான் இன்று நானும் நீங்களும் இந்த மஸ்ஜிதில் இருந்து முஸ்லிம்களாக, இஸ்லாமியர்களாக, மூமின்களாக இருக்கிறோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இதனால் அன்பார்ந்தவர்களே, எங்கு இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நிறைய ஸலவாத் சொல்ல வேண்டும். நிறைய ஸலவாத். மக்கள் எங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும் வரைக்கும் ஸலவாத் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, ஸலவாத் சொல்வதுடைய மகிமை என்ன தெரியுமா? ஸலவாத் சொல்வதனால் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லாமல் போய்விடும், நெருக்கடி இல்லாமல் போய்விடும், வறுமை இல்லாமல் போய்விடும், நோய் இல்லாமல் போய்விடும். உடம்பில் வருத்தம் இருக்கிறதா? கரத்தை வைத்து ஸலவாத் சொல்லுங்கள். கஷ்டம் இருக்கிறதா? அமர்ந்து ஸலவாத் சொல்லுங்கள். எல்லா நிலைமைகளிலும் உலகத்தில் ஒரே ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது ஸலவாத் சொல்லுவது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, காலையிலும் மாலையிலும் அதிகமாக ஸலவாத் சொல்வதனால் ஒரு ஸலவாத்துக்கு பதிலாக அல்லாஹ் எமக்கு 10 ஸலவாத்துக்களை, 10 ரஹ்மத்துக்களை, 10 பரக்கத்துக்களை, 10 மக்ஃபிரத்துக்களை தருகின்றார். ஸலவாத் சபைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஸலவாத் சொல்கின்ற பொழுது சத்தமாக சொல்லுங்கள், ஆசையோடு சொல்லுங்கள். இன்று தொழுகைக்கு பிறகு எம்முடைய ஊரில் வளமை இருக்கிறது ஸலவாத் சொல்லுவது. வளமை இல்லை என்றால் அது வேறு கதை. வளமை இருக்கிறதா? ஏன் சகோதரர்களை, கஞ்சர்களாக இருக்க வேண்டும். ஸலவாத்தை சத்தமாக சொல்லுவோமே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் சத்தமாக சொல்லுவோம். உலகத்தில் கஞ்சன் யார் தெரியுமா? அல் பகி. உலகத்தில் முதலாவது கஞ்சன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெயர் முஹம்மது என்று சொல்லப்பட்டு எவன் என் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது என்று ஸலவாத் சொல்லவில்லையோ இவன் தான் உலகத்தில் முதலாவது கஞ்சன் என்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, எம்முடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் வழிகாட்டலாக, தியாகங்களாக இவைகளையெல்லாம் எமக்கு கற்றுத் தந்தார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எடுத்து கடைபிடித்து தியாகங்களை பொறுமையாக, அமைதியாக, நல்லவர்களாக, இறைவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக, சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக, சொர்க்கத்தின் இன்பங்களை சுவைக்கின்ற பாக்கியத்தை, பெரும் பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய உறவினர்கள், ஊர் மக்கள், நண்பர்கள் அனைவர்களுக்கும் பாக்கியத்தை தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக எம் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. கியாமத்துடைய நாளிலே
யாரும் எவருக்கு உதவி செய்ய முடியாத அந்த தருணத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று ஹவுலுல் கௌதர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் அருந்தும் பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக எமக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.